இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்ப நம்ம பரிதாபங்கள் வீடியோ தான் பார்க்க போறோம். நல்ல வேலை பேரை முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ணன் பாவங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன பையன் சுத்திட்டு இருக்க டி-ஷர்ட் பேண்ட்லாம் போடாத வேட்டி சட்டை கட்டு. அப்பாவுக்கு அப்புறம் எல்லா மரியாதையும் உனக்கு தான். குடும்பத்தை காப்பாத்தி நில நிப்பாட்டி தூக்கி நிறுத்த போறதே நீதான்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கணுமா? நீதான்டா எல்லாத்தையும் பாத்துக்கணும். இந்த குடும்பமே உன்ன நம்பி தான் இருக்கு. ஓகே இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீதான்டா. ஓகே நாளைக்கு வெள்ளலூர்ல ஒரு கல்யாணம், நீ போயிட்டு வந்துரு. நான் கல்யாணத்துக்கு போய் என்ன செய்ய போறேன்? என்ன எது போதும் சின்ன பையலா போடு. மூத்தவனே பெரிய மனுஷன்டா. கிட்டது எல்லாத்துக்கும் நீதான்டா போணும். இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதான்டா. அப்ப மூத்தவன் பாவம் வச்சிருக்கணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, மூத்த பையன் பாவம் எடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்ற முடிவு வரைக்கும் நீதான்டா எடுக்கணும். எடுத்துறேன். இமைக்கு எல்லாமே நீதான். நீதான் நீ எடுக்கறதா முடிவு. நீ சொல்லு, நாங்க கட்டு போடுறோம். தம்பி மட்டும் ஓரா பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாமே நீ எடு முடிவா. நான் எடுக்கறேன். நீ பாரு, நீ பேசு. ஏய் அப்பா என்ன மூத்தவன், நீதான் எல்லாத்தையும் இதுப்புறம் பாத்துக்கணும். ஆமாடா, நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமே வரப்போற காலம் உங்களோடது. நீங்க தான் பாத்துக்கணும். நீ தான் பார்க்கணும். பாக்குறேன். பாகுபலி மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். இப்படியே ஏத்தி விடுங்க. ஐயோ வெல்ல போறா ஃப்ரெண்டோட போறனா போ. 6 மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துரும். போறதே 5:30 அப்புறம் 6 மணிக்கு வரும். ஏய் போக கூடாது. எதுக்கு போற? வெளிய போற நீ? இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டிட்டு இருக்க? யாருவன்? ஏய் உனக்கு நான் அண்ணன். இந்த வீட்டுக்கு நான் மூத்த புள்ள. அதுக்கு என்ன கேட்காம இந்த வீட்ல ஒரு அணு கூட அசைய கூடாது. அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க. இந்த வேலை பாத்துட்டேன். என்ன கேக்குதா சவுண்ட்? அம்மாக்கு அப்பாக்கு ஏதோ சண்டை போடுறாங்க. அம்மா அப்பா வேற யாராவது சண்டை போட்டுருக்காங்க. இப்போ நான் உள்ள பூந்து என் பவர் என்னன்னு காட்டுறேன். பவர் கட்டுறா செத்துச்சு போ. வாடா வாடா. எனக்கு என்ன திமிரு? முளைச்ச பையன். அவன் இஷ்டத்துக்கு அவன் வயசுக்கு அவன் ஏதோ தெரியாம என்ன தெரியாம பேசுறான். என்ன சோத்த தர திங்கறான். மாமா பேசலாம். மாமாவுக்கு இதே வேலை. ஒரு நிமிஷம் இரு. மாமா வந்து நான் அன்னைக்கு நான் பாக்குறேன். ஏண்டி அப்படிதான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு. மாமா நீ உடாம நீ என்ன? உனக்கு என்ன தெரியும்? என்ன சின்ன பையன் நீ என்ன வந்து பேசிட்ட? வாங்க. நான் மூத்த புள்ள, நான் பேசுறேன். என்ன மூத்த புள்ள? மூஞ்சி போறா உடைச்சுக்குறேன். உங்க மாமா இல்லாம நீ வளர்ந்துட்டியோ? இல்லப்பா. வயசுக்கு மீறி நடக்காத. வயசுக்கு மீறி நடக்கற நீங்க. போய் வா வேலைய பாரு போ. சரி பாக்கறேன் போ. உன்னை யார் பேச சொல்றது? பெரியவங்க பேசுறப்ப என்ன வர உள்ள? போறாங்க. அவன் வந்து இல்லங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் இருந்தா பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறான். இல்ல பொண்டாட்டி சரியா ஆடுறா. எட்டி பாத்துக்கிட்டா அவங்க பேச்சே கேட்க கூடாது. இருக்கிறது தெரியாம இருந்துட்டு போய் ஒழுங்கா இருக்கணும். அதான் அண்ணனை மதிச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். இல்லன்னா இப்படித்தான் போகும் உனக்கு. இந்தப்பா என்ன இது எக் டிராப் சூப். நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல, அத வச்சு பண்ணிருக்கேன். நீ குடி. சூப்பா ஏமா முட்டை சூப் வைக்க தெரியலடாமா எனக்கு தெரியும். அது நாட்டுக்கோழி 2 தாண்டா இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டை. இப்போ எனக்கு தம்பிக்கு உடம்பு சரியில்லாத அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். உனக்கு நான் நாளைக்கு செஞ்சு தரேன். நாளைக்கு செஞ்சு கொடுப்பனி. நல்லா கொடுப்பனி. ஆமா இவனுக்கு உடம்பு சரியில்லாத நாட்டுக்கோழி முட்டை எக்ஸ்ட்ரா சூப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படுத்திருந்தேன். அப்ப எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஏய் நீ வயித்தால வந்து படுத்திருந்தா உனக்கு என்ன பண்ணி கொடுக்க சொல்ற? ஒரு கை சாதம் கொடு, ஒரு பிரெட் வச்சு வரட்டி வச்சு கொடு. அப்ப யார் அன்னைக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தா? நீ சமைச்சிட்டியா? இல்ல நான் எனக்கு இந்த மாதிரி பக்குவம் பார்த்து கொடுத்தியா? இது தூதுவளை போட்டுருக்கியா? முதல்ல தூதுவளை இல்லடா, பெப்பர் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அப்படியே தூதுவளை போட்டு. என்னடா பேசுற நீங்க? என்ன பேசுற? என்னடா சொல்லி கொடுத்தாதல உனக்கு? என்னடா வேற என்ன போதுமா? குடிடா. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய். நான் கிடையாது. 2 பிள்ளைல எனக்கு ஒண்ணு தான்டா. ஆமா ஒண்ணுதான். என்ன நீ தமிழ் மீடியத்துல படிக்க வச்சா இவன் இங்க போறான். நல்லா தெரிஞ்சுக்க. உங்க அப்பாவுக்கு அப்ப நிலைமை சரியில்லை. அதுக்கு அப்புறம் வேலை கிடைச்ச உடனே இவனை கொண்டு அப்பதான் பிறந்தேன். அப்ப உடனே வேலை கிடைச்ச உடனே காசு வந்தோனே என்ன இங்கிலீஷ்ல சேர்த்துட்டு இவனை தமிழ் மீடியத்துல போட்டுக்கலாம்ல. 2 பேர்த்த இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தோம். நீ ஒழுங்கா படிக்கல, அதனால தமிழ் மீடியத்துக்கு மாத்தி. புரியல. அப்புறம் எதுக்கு எங்களை கேக்குற? நான் சின்ன பையன் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்ன இது பண்ணி போட்டுக்கணும்ல. தேவையில்லாம பேசிக்க இருக்காத. உனக்கு லீவுனா என்ன போய் படம் பாக்குறேன்னா பாரு. தேவைட்ட உங்களுக்கு வேலை வச்சுக்க. என்னடா முடியலமா? குடிக்க முடியல. குடிடா கொஞ்சம் குடிடா. வாய் வச்சு ஊத்துக்கமா. வாய் வச்சு ஊத்துக்க. வாயை மூடிக்கிட்டு நீ அடிச்சிட்டு இருக்க.
வா. இந்த நடிப்பு தெரியாம இந்த குடும்பமே ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். ஏய் நடிப்புக்காரா நடிங்க. அதாடா இளம் பிள்ளை வீட்டுக்கு செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளை எடுப்பார் கை பிள்ளை. வரலாறு பாட்டா? என்ன பாட்டு படிக்கிறீங்க? நடுவுல என்ன உட்காரி வச்சிருக்க? அதுல வரும்ல. வா போட்டு தரேன். ஏன் அப்படி இருக்கீங்க? மூத்த பிள்ளை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க? இளைய பிள்ளைக்கு ஒரு செல்லம், மூத்த பிள்ளைக்கு வேற செல்லமா? ஈக்குவலா இருக்க. முட்டை ரெடியா? என்னடா எக்ஸ்ட்ரா 2 GB போட்டு RAM போட்டு கிடைக்குமா அந்த போன் வாங்கி. ராம்னா யாரா? RAM இல்லமா RAM மெமரி உள்ள இருக்கு. அது என்னது? ஸ்பீடா இருக்கும் போன் ஸ்பீடா இருக்குமா அது வாங்கி கொடுமா. இந்த போன் என்னாச்சு உன் போன்? எதுக்கு யார் போன்? புரியல எனக்கு யார் போன்? புது போன். படிக்கிறவனுக்கு எதுக்கு புது போன்? அதான் படிக்கிறதுக்கு ஏதோ வருமா? வீடியோ ஏதோ அதெல்லாம் நீ PDF போன்ல உன் போன்லயே வருமே, எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமே. இல்ல அது ஹேங் எல்லாமே வருமே. டேய் தேவலாம் உள்ள ஹேங் ஆகுதுல. இவன் எதுக்கு பார்க்கறான் அப்ப? கேம் விளையாடணும். ஆமா இது அதுக்கு இல்ல கேம் விளையாட குட்டிச்சாரா போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். கேம் யார் இந்த ஒரு ரவி மே உட்கார்ந்து விளையாடிக்கிருப்பானே அது ஆமா, ஏன்டா அப்படி பண்ற? இல்லமா இப்படி உங்களுக்கு காசு இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்க. ஏன் அடுத்து வேலைக்கு போறேன். உனக்கு போன் சரி நான் ஃபைனல். ஆமா பழசா அப்படி இருக்கு. பண்ணுவோம்டா. அம்மா ஏன் போட புடுங்க பாக்குறேமா லூஸ் மாதிரி அவன் பிளான் பண்ணுவான். நான் சொல்றது கேளு, ஐடியா நல்ல ஐடியா சொல்றேன். என்ன அண்ணனுக்கு போன நீ வாங்கி யூஸ் பண்ணு, அண்ணனுக்கு புது போன் வாங்கிடுவோம். ஆமா அந்த போன் 3 வருஷம் பழைய போன்மா. அண்ணன் ஃபைனலா போய்க்கிருக்க. நீ போமா நான் பேசிறேன். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இயர் போமா உனக்கு போன் நல்லா போடு. தேவலாம் பண்ணிக்கிறடா டேய் டேய் நடிச்சு அம்மா முன்னாடி வேலைக்குள்ள இன்டர்வியூ போட்டு நடிக்காதடா. எனக்கு புது போன் அப்படிதான் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போடா ஊத்தம் பண்ணிட்டு நானே. லா 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 லா. இருப்பா ஏத்ரா இருடா உன்னை எங்க சொல்றேன்னு தெரியும்டா. அம்மா அம்மா என்னடா நீ யாருக்கு போன் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? எப்பா நீ ஏதாவது அவனை கோர்த்து விடணும்னே வராத. ஐயோ அம்மா கேன் அம்மா என்னன்னு பாருமா. என்னடா அது ஹால் டிக்கெட்டா? ஹால் டிக்கெட் என்ன 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 இருக்கு என்ன எழுதி இருக்கு ஹால் டிக்கெட்ல? சுதாகர் ஃபைனல் இயர் டிபார்ட்மென்ட். என்னடா எத்தனை எக்ஸாம் இருக்கு? இதெல்லாம் இந்த செமஸ்டருக்குள்ளதா? இந்த செமஸ்டர் வெறும் 6 பேப்பர் தான்மா. மிச்சம் இருக்க 20 பேப்பர் அரியர். இங்க பாரு. ஐயோ சார் போல. ஏன் தெரியுமா? அடுத்த செமஸ்டர்ல பாத்துக்கறாராம். ஈஸியா ஏமாத்திர நீ சரியா கேனையா அட இருக்கு. காலேஜ்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லலடா, நம்பர் கொடுத்துட்டு வந்தமேடா. அது எப்படி வரும்? அதுதான் எங்க அம்மா போன் மிஸ் ஆயிருச்சு. திஸ் இஸ் மை நியூ மதர்ஸ் நம்பர் அப்டேட் பண்ணானே நம்பர். பிரியா தெரியாம இருக்கே. உங்க அப்பா காசு எல்லாம் வீணா போகுது. அவனை கூப்பிட்டு கேளுமா. அடே என்னம்மா? இங்க வா. ஐயோ என்னடா இது? என்னது இது? உண்டாடா பழசு பழைய பேப்பர் என்ன டேட் போட்டுருக்கு? என்ன படிப்பறிவு இல்லாதவன் நினைச்சியா? கொப்ப மாதிரி என்ன ஏமாத்தணும் பாக்குறியா? என்னடா வெயிட்? கொஞ்சம் என்னடா இது? நாசமா போறதுக்கு இந்த வேலை பாத்துக்கிறியா? என்ன பிஞ்சிரு உனக்கு. உன் மோரட்டுக்கு போன் கேக்குதா? போன் புதுசா போன் வாங்குறீல? ஹாஸ்டல்ல இருந்து வந்தா நான்வெஜ் சமைச்சு போடுறமா இல்லையா? சாப்பாட்டுல குறை வச்சிருக்கமா? தூங்குறது ரூம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? தனி ரூம் வாங்கி வச்சிருக்கீல? படிக்கிறது மட்டும் தான் உன் வேலை. அத கூட உன்னால பண்ண முடியாதா? தெரியுமா? புடிக்கலடா அப்புறம் படிக்க போற நீ. போ போ போ. செருப்பு பிஞ்சிரும். இந்த கிளியர் பண்ணி காட்டுற உங்க அப்பா வரட்டும்டா நீ பேசிக்கிறேன். சரி நான் குடுத்துட்டு போ. என்னத்த கொடுக்கணும் உனக்கு? சரி போமா. ஓகே. உங்க அப்பா வரட்டும். ஓகே. வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தம்பி, எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. பல தடவை நான் வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க? நீங்க போனா அடி அடிப்பாங்க. அப்புறம் நடிச்சிட்டு நான் பாட்டு போயிருவேன். என்கிட்ட சிக்கிட்ட பத்தியா நீ? என்ன டேய் அவனை கொண்டு வந்து ஒளிய வச்சிருந்தா எடுத்து கொண்டு வந்தா காட்டுறேன். சூப்பர். சொல்றதுக்கே சங்கட்டமா இருக்குடா. என்னன்னு சொல்லு. என்ன சத்தமா பேசாத, உங்க அப்பா காதுல விழுந்துற போகுது. என்ன என்ன எதுவும் சொல்லிடாதடா. சொல்லு. உன் தம்பி கெட்ட பழக்கங்கள் பழகுறான் போலடா. அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து பார்த்தேன், சிகரெட் தூள் கிடக்கு. அது மட்டும் இல்ல, டேபிள் இருக்குல்ல, மேசை மேலேயே இந்த சிகரெட் தீப்பெட்டி இருக்குல்ல, அதை வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. இவருதான். அது மட்டும் இல்லாம இந்த இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வெள்ளையா அப்படி இருக்கும்ல, இப்படி வைப்பாங்க. நான் கேட்டேன், அதெல்லாம் வச்சிருக்கான்டா. நீ சொல்ற அவன்கிட்ட. நான் பேசுறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க அப்பாவுக்கு எதுவும் சொல்லி கொடுத்துறா. நான் பாத்துக்கிறேன். நீ தான் தம்பியை ஒரு நல்வழிப்படுத்தணும், சரியா? உன்னைய மாதிரியே எந்த பழக்கமும் இல்லாம வரணும், அதுதான் எனக்கு. நான் பாத்துக்கிறேன். போமா நீ போமா. சேர்க்க சரியில்லை. நான் அவனை கண்டிக்கிறேன். நான் ஏய் இதாடா எங்கடா இருக்க? காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். அதாவது நமக்கு வந்து பழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். வந்து நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், இப்படி பல வகைப்படும். நல்ல பழக்கங்கிறது நல்லது பண்றதுனால வர்றது. கெட்ட பழக்கங்கிறது நமக்கே நம்ம பண்ணிக்கிற கெடுது. என்ன வேணாலும் இது பண்ணலாம். முதல்ல இந்த சிகரெட்டு ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறவே தவிர்த்திடணும். நீயே 10 சிகரெட் அடிச்சிருக்கியா?
ரகு சொன்னா அது ஓகே. ஒன்னு இழுத்தீங்கன்னா அப்படி செயின் மாதிரி வச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். செயின்னா அது பரவாயில்லடா. இப்படி ஆரம்பிச்சு சரக்கு பியர் போடணுமா அப்ப தொப்ப வெளியே வரும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது மினி பீர் இருக்குமாம்ல, அதை வாங்கி பாதி பாதி குடிப்பீங்களாம்ல. யார் சொன்னா? அவன் தான் ரகுதான் சொன்னான். இந்த வயசுல அதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கும். அது முக்கியமானது ஒண்ணு. பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா விட்டுணும். பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு வரப்போற பொண்ணுல வம்படுத்திட்டு அப்படிலாம் இருக்கும். நானும் அப்படி பண்ணலையே. நீ தான் ரேகா அக்கா ரொம்ப நாளா ஒன் சைடா ஃபாலோ பண்ணி லவ் பண்ணியா, துரத்து டார்ச்சர் பண்ணியா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தேடி போய் டெய்லி எட்டி பார்த்துட்டு வரியாங்களா? பெரிய 6ல இருந்து 60 வரை ரஜினிகாந்த் அட்வைஸ் பண்ண வராது. எனக்கு ஃப்ரெண்ட் தான். பிச்சு ப்ரோ பிச்சு. என்ன பிச்சு ப்ரோ? ஓ செட் பசங்க இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து தம்பியை சேர்க்காதீங்க. அதுக்கு அப்புறம் பல ஒரு வாக்களிக்குது. சுத்தவனே காரு என்ன நல்ல காரா வாங்கணும் மேடா. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், கல்யாணத்துக்குலாம் போனா மதிக்க மாட்டாங்க. கார்ல போனா தான் ஒரு பந்தாவா இருக்கும். YL6 வாங்கம்மா. YL6 காருதி வண்டியா? காருதில YL6 ஒன்று இருக்கு. அது மாதிரி அப்பளமா நொறுங்கிடுவேன்ப்பா. ரேட்டிங்லாம் இன்னும் இல்ல. ஸ்டார் ரேட்டிங் வந்து ஒரு டீசன்டான ரேட்டிங் இருக்காங்க. சரி வேற என்ன? சரி யோசிப்போம். சரி நீங்க பொறுத்த வரைக்கும் வேணாம். ஆமாப்பா காருதியை போட்டு வாங்குவானே. காசு கொடுத்தவனா காருதி சரியில்லாத வண்டி. முத்தவனே காருதியே வாங்கிடுவான். நல்ல மைலேஜ் தருதுங்கறாங்க. காருதியே வாங்கிடுவோம் பெரியவனே. எனக்காக நீ ஒண்ணும் உனக்காக இல்ல, தம்பி சொன்னான். தம்பி சொன்னா? தம்பிட்ட கேட்டேன். சரி அவனு சரி அவன் 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க போல. வண்டி நல்லா படிச்சு பார்த்தேன். அவன் அதுல படிச்சுட்டு சொன்னான். படிச்சு சொன்னேன். அதனால நானா முடிவு எடுக்கல. அடே 2 வீலர் ஏதாவது ஐடியா சொல்றா. என்ன வாங்கலாம்? என்கிட்ட கேட்காதீங்க. என்னடா கேட்காதீங்க. நீங்களே பேசி நீங்க தம்பிட்ட கேட்பீங்க. கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. என்னடா நீ தாண்டா மூத்தவன். உன்கிட்ட கேட்காம ஏதாவது முடிவு எடுத்துருக்கமா? நீ கேட்க மாட்டீங்க. ஈவியா? ஆமாப்பா ஈவி. இப்ப நீங்க என்ன எலக்ட்ரிக் வண்டியா? எலக்ட்ரிக் வண்டி சூப்பரா இருந்துங்க. எலக்ட்ரிக் வண்டி 200 கிலோமீட்டர் ஓட்ட போறீங்க டெய்லியா? எங்க போய் சார்ஜ் போடுற? தினமும் சார்ஜ் போடணும். வீட்ல போடுங்க. வண்டி பாக்கி வீட்ல எல்லாம் லைன் இழுக்க முடியுமா? நீ ஏதாவது சொல்லுவ, என்ன தேவை பேசுவ. அதெல்லாம் ஈஸி தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஈபி லைன் இழுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்களே வாங்க. என்னப்பா நீ வேணாப்பா தம்பி. ஈவி வாங்கிடலாம்டா. ஈவி வாங்கலாமா? ஆமா. ஏன்னா நானும் விசாரிச்சேன். எல்லாரும் ஈவி வாங்கி தான் இருக்காங்களா. வீட்டுல சார்ஜ் போட முடியுமா? லைன் இழுக்கிறது ஈஸியாம்ல. இல்லடா தம்பி சொன்னா அவனுக்கு வந்து ஒரு 4 விஷயம். ஓ தம்பி சொன்னாரா? தம்பி சொன்னாதான் இந்த வீட்டுல நடக்குது. நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். நம்ம என்ன பேசாதடா. அவன் 4 இடத்துக்கு போறான் வர்றான். ஆமா நாங்க வீட்டுக்குள்ளே மூடி கிடக்குறோம்ல. அவனுக்கு 4 விஷயம் தெரியும். ஆமா 4 விஷயம் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அப்பாவா? நீ வீடா? அவன் நல்லா படிக்கிறான். இன்னும் கொஞ்சம் அப்படியே டெவலப் படிக்கிறானா? புரியல. எல்லா விஷயத்தை பத்தி என்ன படிக்கிறான்? நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிப்பான். அவன் நல்லா படிக்கிறான். வேலைக்கு போனான். நல்ல சம்பளம் வாங்கிட்டீங்க. நல்ல சம்பளம் வாங்குறதுனால தான் அவனுக்கு இந்த மரியாதை. நான் அந்த சம்பளம் வாங்கலாமா எனக்கு இந்த மரியாதை கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இந்த வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே அப்படித்தான். என்னங்க மூத்த பிள்ளைக்கு மரியாதை. மனுஷனை பாருங்க, பணத்தை பார்க்காதீங்க, சம்பளத்தை பார்க்காதீங்க. கிடையாதுப்பா. நான் சொல்றதை கேளுப்பா. சொல்றதான் நாங்க கேக்குறீங்க. தம்பி உன்னைய பார்க்கறல தெளிவா இருப்பேன். ஆமாமா தெளிவா இருப்பாரு. எப்படி தெளிவா இருப்பாரு? தெளிவா இருப்பாரு. ஒரு பெத்த அப்படி அப்படியே நினைப்பீங்க. அப்புறம் அம்மா எல்லாமே நினைக்கிறீங்களா? உலகத்துல பூரா சம்பாதிக்கிறவங்க தான் மரியாதை. பர்ஃபார்மன்ஸ் என்ன நீங்க பண்ணாலும் இதை மாத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் ஏன் அப்படி இருக்கீங்க? மனுஷனை பாருங்க, மனசை பாருங்க, பாக்காதீங்கய்யா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நானும் எங்க வீட்டுல கடைசி தானே. எனக்கு 2 அண்ணன். ஆனா என்ன இங்க அவங்க 2 பேரும் பயங்கரமா பிடிப்பாங்க. நமக்கு சுட்டு போட்டாலும் வராது, என்ன பண்ணாலும் வராது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் பாஸ் ஆகுறதே அதிசயம். இதில் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இப்படி படிக்கிறான்னா இப்போ 10th 12th என்ன வச்சத்தில் படிக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா 2 பேரும் சும்மா நார்மலாக அந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லிலே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. 500க்கு எப்படியும் 480 490 கிட்ட எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கம்மியானா அந்த அடி விழுவும். நான் பாஸ் ஆனா எனக்கு அவ்வளவு பாராட்டு கிடைக்கும். அப்பா 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருக்கான், 3 சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருக்கான், 6 சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க தான் வந்து
நிறைய வாங்கி சாப்பிடுறதும் அவங்கதான், நல்லா அடி ஆமா வாங்குறதும் அவங்களுக்கு தான் புதுசா நிறைய இந்த அவங்க சைக்கிள் யூஸ் பண்ணதுதான் நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும். நிறைய இது இப்படிதான் பார்த்தா நம்மளுக்கு பழசுதான் வரும் எல்லாம். அக்கா சைக்கிள் சொல்றேன், ட்ரெஸ் போட்டுக்க. இப்பவுமே நான் பைக் அந்த எங்க அண்ணன் பைக் கொடுத்த பைக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அது. அதாவது பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அந்த அவங்க யூஸ் பண்ணதுதான் நமக்கு கிடைக்கும். அது ட்ரெஸ்ஸும் நானும் அப்படிதான். நானும் லாஸ்ட் தான் அவங்க போட்ட ட்ரெஸ் தான் நான் போடுவேன். அதான் இது இருக்குல்ல, இதை ஆமா போட்டு இவங்களும் அவங்க வீட்டுல கடைசி புக் ஏதாவது நம்ம அவங்க படிச்சதுதான் நம்ம படிக்க போறோம். அதனால அவங்க படிச்சதுதான் இருக்கு, அதான் இருக்கு, உனக்கே வாங்கணும். அப்பெல்லாம் அப்படித்தானே, அப்படியே படிச்ச புக்கு தான். நாளா அப்படிலாம் கிடையாது. புக்கு பழசா புக்கே இல்லைனாலும் நாங்க அவ்வளவு அந்த மாதிரி தாங்க அவங்களாம். நம்மளுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது கிடைக்குமா, பொம்மை ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது இது வேணும் அது வேணும்னு இது பண்றதுதான். படிக்கலாம் கண்டுக்க மாட்டாங்க வீட்டுல. ஆனா அவங்க படிக்கலன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அது என்னை பத்தி நல்லாவே தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் என்ன இதுன்னு. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்டுல கடைசியா இருந்துகிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்